என்னதான் நம்ம சமைச்சு திரும்ப திரும்ப சமைச்சாலும், ஒரு சில டைம் வந்து சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்புட்ன்னா, ஏதாவது பண்ண தோணும். எனக்கு அப்படிதான். கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்புட்னாலே, எனக்கு இந்த வடை தான் பண்றதுக்கு ஆசையா இருக்கும். எப்பவுமே நைட்டு ஒரு டைம் வந்து முழிப்பு வரும். சரி அந்த டைம் வந்து உளுந்து ஊற போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு முழிப்பே வரல. நல்லா தூங்கியாச்சு. இருந்தாலும் வந்து நமக்கு லஞ்ச் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா அதனால எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு. அதனால வடை ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அந்த வடை வந்து என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், என் பையனுக்கும் பிடிக்கும். எப்போ ரெடி பண்ணாலும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனாலேயே செஞ்சுர்றது. இன்னைக்கு ரிதுக்கு வந்து ஸ்கூல் லீவு. எனக்கு மட்டும் தான் ஸ்கூல். ஸோ எனக்காக அவன் வர்ற மாரி இருக்கும். நான் வரல அம்மாச்சி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி காலையிலேயே அழுதுட்டு இருந்தான். அவன இன்னைக்கு வந்து சமாதானப்படுத்தி கிளம்புறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. அவனையும் கிளப்பி விட்டுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு. நேத்துக்கு வீட கிளீன் பண்ணும்போது கூட ஹேர் பின் வந்து மிஷினுக்கு கீழ தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேடி பார்த்தா அதையும் காணோம். தலையில பூ வச்சுட்டு ஹேர் பின்னுக்காக தேடிட்டு இருந்தேன். நான் காலையிலே விஜிட்ட சொல்லிட்டேன். விஜி இந்த வீக் வந்து ஸ்கூலா போச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா லீவா தான் இருக்கும். அப்ப வர்றேன் அப்படின்னு. காலையிலேருந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தா வந்து தான் ஆகணும் அப்படின்னு. சரி வழி இல்லாம நானும் ரிதுவும் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பஸ்ல வரும்போது ரிது நல்லா தூங்கிட்டா. செல்வம் வந்து ஆர்எஸ் மங்கலத்துக்கு வந்திருக்கும் போல திங்ஸ் வாங்குறதுக்கு. அப்படியே வெயிட் பண்ணி எங்களையும் கூட்டிட்டு வந்துச்சா. நாங்க எல்லா திங்ஸும் வாங்கிட்டு எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா, என் மகன பார்க்கறதுக்கு தான் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.